பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி மோகினி. அந்த ஸ்வேதாவுக்கு கண்டிப்பா கெட்ட நேரம் தொடங்கிருச்சு, அதுல சந்தேகமே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு ஆளுங்களை தாண்டி வந்து மாப்பிள்ள ரூம் கதவை தட்டி இருப்பா. ஒரு இடம் விடாம தேடுவோம், மாட்டாம எங்க போயிருவா. வா. டேய் அண்ணே, அவ இங்க படுத்திருக்கலான்னு பாரு. சரிண்ணே. நல்லா பாத்துட்டு வா. சரிண்ணே சரிண்ணே. யாருமா? உன்னதான் மா சொல்றா. கேட்டுக்கு வெளியே ஒரு லேடி ஓடுறாங்கண்ணே. டேய் அங்கேயே பிடிச்சு வை, நான் வரேன். டேய் கேட்டுக்கு வெளியே ஒரு லேடி போயிட்டு இருக்கலாம், வாடா போலாம். என்னாச்சு? கிடைச்சிட்டாளா? புடிச்சிட்டீங்களா? நம்ம ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தண்ணியை குடிங்கக்கா. என்னாச்சு சார்? அவ தப்பிச்சிட்டா, எங்க போனான்னு தெரியல. ச்சே, எப்படி நம்ம ஆளுங்களை மீறி வெளியே தப்பிச்சு போனான்னு புரியவே இல்லை சார். எவ்வளவு தூரம் நான் சொன்னேன். அவ பட்டு முத்தரசனை சந்திச்சிருந்தா நம்ம கதையே முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவ முத்தரச ரூம் கதவை போய் தட்டி இருக்கா, அப்புறம் அக்கா ரூமுக்கு வந்திருக்கா. அவளை விடக்கூடாது. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு காலையிலக்குள்ள அவ கதையை முடிச்சு ஆகணும். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும். போ. சரிங்க சார். ஒரு சாதாரண பொம்பளை, அதுவும் வயசானவ, உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு முத்தரசனை பாக்குற அளவுக்கு போயிருக்கா. நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவளை பிடிக்க துப்பு இல்ல, சும்மா பிடிக்க முடியாம வெட்டித்தனமா சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்திருக்கீங்க. என்னால இதை தாங்க முடியல கருணா. அவ மட்டும் முத்தரசனை சந்திச்சிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். இந்த கல்யாணமே கனவா போயிருக்கும். தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத. அவளை கொன்னுட்டேங்கிற செய்தியோட என்ன தேடிட்டு வா. போ. நீ எப்படிப்பட்டவ? நீ எப்படி என் பொண்ணு கொன்னு முத்தரசங்கிட்ட சொல்லி நிரூபிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டே போவேன். பாத்தீங்களா, நான் எதிர்பார்த்த நிமிஷம் நெருங்கிடுச்சு. பேசிட்டே இருக்காதீங்கம்மா, சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. நான் நினைச்ச மாதிரி எந்த தடையும் இல்லாம முத்தரசு மாமா எனக்கு சொந்தமாக போறார். ரெக்க இல்லாமயே எனக்கு பறக்கிற மாதிரி இருக்கு. பாத்து ஸ்வேதா, பறந்து போறேன்னு முத்தரசன் சார விட்டுட்டு பறந்துடாத. அவரையும் கூட்டிட்டு பறந்து வெளியூர் போயிட்டேனா ஹனிமூன் செலவு மிச்சம். ஏய் சீ. ஸ்வேதா, உனக்கு ஆட்சேபனை இல்லனா எங்களையும் கூட்டிட்டு போடி. எதுக்குமா? அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவேன் நான், என்ன பண்ணுவேன்? நேரத்துல எந்திரிச்சு குளிச்சாலே பசிக்குது, இதுல பந்தி போட வேற நேரம் ஆகுமா? என்ன பண்ணுவேன்? எங்கடா போச்சு மாங்கா? தெரியலையேடா. நீங்க வாசிங்க வாசிங்க வாசிங்க, சபலா வாசிங்க.
அண்ணே நீங்க ஹார்மோனியம் வாசிங்க. பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா அதோ அந்த மாங்காய் தான் நீலாம்பரி அம்மாவோட மாப்பிள அழகப்பன். அவரு ஒரு பைத்தியம். பைத்தியமா? முழுசா சொல்ல விடு. சரி சொல்லுங்க. பைத்தியக்கார டாக்டர்னு சொல்ல வந்தேன். யோ லூசாயா நீ? லூசுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர். நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க முன்னாடி மாங்காய் சாப்பிட்டா வாயில எச்சி விடாதா? அப்புறம் நான் எப்படி நாதஸ்வரம் வாசிக்க முடியும்? நீ எல்லாம் என்ன டாக்டர்? எந்திரிச்சு போயா. அதுக்குதான் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க முன்னாடி மாங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நமக்கு எது சாப்பிட்டாலும் எச்சி விடும். ஐயோ கேரியன் கேரியன் கமான் கமான். அண்ணா என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல முகூர்த்த நேரம் நெருங்க எனக்குள்ள சித்ரா ஞாபகமாவே இருக்கட்டும். நம்ம கண்ணுல பட்டுட்டோம் நினைச்சு அவ பயந்து ஓடிட்டாக்கா. அதுக்கப்புறம் யாரு கண்ணிலே படல. அப்படி சாதாரணமா நினைச்சு விட்டுடாத கருணா. சர்வ ஜாக்கிரதையா வர்றவங்களை பார்க்க சொல்ல. கூட்டத்தோட கூட்டமா கலந்து அவ உள்ள வந்துட்டானா போச்சு. அப்புறம் மொத்தமும் முழுகி போயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. வெண்ணிலா, என்ன முகம் இப்படி வாட்டமா இருக்கு? என்னதான் வெளிப்பார்வைக்கு மறைக்க முயற்சி பண்ணாலும் முகம் என் மனச காட்டுது கலை. தாலி கட்டுற நேரம் நெருங்க ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. என்ன தனிகாச்சலம் சௌக்கியமா? ஆளையே காணும். உங்க பையன் கல்யாணத்துக்கு அன்னதானம் அது இதுன்னு ஊரே அமக்கலப்படுது. நீங்க எங்க போயிட்டீங்க? என் பொண்டாட்டி பண்ண பாவத்துக்கு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் பத்தாது. என்ன பதில் பேசாம நிக்கிறீங்க? பையன் கல்யாணத்துக்கு வர்ற நேரமா இது? ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அது இப்ப புரியாது. சரியான நேரமா? ஒன்னும் புரியலையே. வரேன்டி, உன் கல்யாணத்துக்கு நானே கிஃப்டா வரேன். ரெடியார் ஸ்வேதா?
அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்க்கலாம். மருது தாலி கட்டி முடிஞ்சதும் மாப்பிள்ளை பொண்ண பெத்தவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஐயர் சொல்லுவாரு. நீ இப்பவே உஷாரா அப்பா ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிடு. சரி. அங்க பாருங்க, அப்பா வராரு. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாதுமா. அப்பா உட்காருப்பா, உட்காரு. என்ன சாகலையான்னு பாக்குறியா? உங்க உயிரை எல்லாம் வாங்காம அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக மாட்டேன். ஓகே ஓகே, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்கு? சொல்றது செய்யுங்க. ஏனா என்ன தொடு. ஸ்வேதா, உங்க தனிகாச்சல மாமா வந்திருக்காரு. மேடையில வந்து முறைச்ச மாதிரி நிக்கிறாரு. எனக்கு அவரை பார்க்கவே பயமா இருக்கு. சரியான சமயத்துல அந்த ஆள் மூக்கு வேர்த்து வந்துட்டான். கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துற எண்ணத்தோட தான் வந்திருப்பான். சரி, நீ ஒண்ணு செய், உடனே போய் மருத்துவ கூட்டிட்டு வா. ஓகே. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஐயோ, அவன் சாப்பிட்டு நம்மள வெறுப்பேத்துறானே. நாமளும் உடனே சாப்பிடணும். சார் தப்பா நினைக்கலனா அந்த துண்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இல்ல சார், சாப்பிட்டதும் திரும்ப கொடுத்துறேன். சரி தாங்க, இந்தாங்க. தேங்க்ஸ் சார். தம்பி என்ன, இங்க உட்காரலாமா? உட்காருங்க. தேங்க்யூ. சரவண தம்பி, இன்னொரு லட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்துலயும் 2 வேணும். ஓ, எல்லாத்துலயும் 2 முதல்ல துண்டு எடுங்க, அப்பதான் கொடுக்க முடியும். ஜிலேபி, அதாவது உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். இல்லன்னா நமக்கு தானே கெட்ட பேரு. சரி, இந்த 2 லட்டு எதுக்கு? அது இலை பறக்காம இருக்கிறதுக்காக 2 சைடு வச்சிருக்கேன். முதல்ல எந்திரிச்சு வாங்க. தாலி கட்ட போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள இப்படி ஒளிஞ்சு வந்து சாப்பிடுறீங்க. மோடத்து வாங்காதீங்க. பூங்கோதை இல்ல, சரியான புயல் கோதை. பார்த்து வரக்கூடாதா? ஐ துப்பாக்கி.
என் மாங்காவை திருநல, அதனால உன்னை சுட போறேன். ஏய் நில்றா ஐயோ தாத்தா வந்துட்டாரு. நில்றா நில்லுங்கறல. பட்டு ஜிலேபி இதோ வந்துட்டேன். லட்டு போச்சே. என்ன ஜிலேபி? ஆமா, லட்டு கொண்டு வந்தீங்களே, போச்சா? அது நான் சாப்பிட கூடாதுன்னு தான் விதி டிசைனா சதி பண்ணுது. சரி வாங்க. ஐயோ இந்த படுபாவனி கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி இல்ல. நித்யபிஷ்டா அமாமி தர்மநிலையம் கருணாம் பகவான் பத்மப்ரியா. வேணாம் மாப்பிள்ள, வேணாம். ஏமா, இதுக்கு முன்னாடி உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமா, நேத்து இல்ல, முந்தா நாள் சேர்ந்தேன். முந்தா நேத்தா? கான்ட்ராக்டர் ஊர்லயே இல்லையே, உன்னை யார் சேர்த்தா? அது யாருமா சேர்த்தா? பேர் தெரியலம்மா. கல்யாணம் முடிஞ்சதை செட்டில் பண்றேன், போய் வேலையை பாருங்க. சரிங்க சார், ஆ, நம்ம கூட இருக்க லேடிஸ்ல புதுசா ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அதுக்கு என்ன வேலை செய்யலையா? அதுக்கு இல்ல சார், அவங்கள முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. சந்தேகப்பட்டு விசாரிச்சா முந்தா நேத்து தான் வேலைக்கே சேர்ந்தேங்கறாங்க. முந்தா நாள் நான் ஊர்லயே இல்ல, யாரையும் சேர்க்கவும் இல்ல. அப்புறம் சார், அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம யூனிஃபார்ம் Dress போட்டிருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏதாவது காணாம போச்சுன்னா எங்களையும் சேர்த்து தானே சொல்லுவீங்க. சரி வரேன், ஆளை காட்டு. வாங்க. இந்தாமா நில்லு. யாருமா நீ? யாருமா நீ? அது அது இலை எடுக்க வந்தேன். பொய் சொல்லக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நான் தான் இங்க கான்ட்ராக்டர், தெரியுமா? சொல்லுமா, யார் நீ? நான் தான் மாப்பிள்ளை விடு, நெருங்கிய சொந்தம். மாப்பிளைக்கா? அதுக்கு எதுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட? பொய் சொல்றியா? இரு, நான் அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அருண் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏமா ஏமா நில்லுமா, இந்தமா நில்லு. என்னாச்சு? சும்மா ஏன் கத்திட்டு இருக்க? வந்தவங்களை கவனி. இல்ல சார், இந்த பொம்பளை நம்ம இலை எடுக்கிற பொம்பளையோட கலந்து நின்னா. கேட்டாக்க மாப்பிளைக்கு சொந்தம்னு பொய் சொல்றா. உங்களை கூப்பிட்டு ஓடிட்டா சார்.
என்னையா இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு பொம்பளை தேடி கண்டுபிடிக்க முடியலையா? அருண், அவளை விடாத, தேடி கண்டுபிடிங்க. தாலி கட்டுற நேரம் நெருங்க போகுதியா? ஜாக்கிரதை, போ. ஓகே சார். டேய் ஒழுங்கா குர்ரா. போங்க தாத்தா, தீபாவளிக்கு துப்பாக்கி கேட்டா எங்க அப்பா வாங்கியே தரல. இது எனக்கு வேணும். டேய் குர்ரா, இது பழைய துப்பாக்கிடா, உனக்கு நான் புதுசா வாங்கி தரேன். அஸ்கு புஸ்கு நீங்க என்ன ஏமாத்திருவீங்க, நான் தர மாட்டேன். இல்லடா, நான் ஏமாத்த மாட்டேன்டா. இது வேண்டாம்டா, உனக்கு புது துப்பாக்கி வாங்குறதுக்கு நான் காசு தரேன்டா. இந்தடா, இந்த காசை வச்சுக்க, நிறைய துப்பாக்கி வாங்கிக்கலாம். நிறைய வாங்க முடியுமா? ஆமாண்டா. அப்போ ஓகே, மீதி காசு இருந்தா நான் சாக்லேட் வாங்கிக்கவா? வாங்கிக்கடா, எல்லாம் உனக்கு தான். வாங்கிக்க. அத குடுறா. போயிட்டு வா. ஒருவேளை துப்பாக்கிய பார்த்துட்டு மறைஞ்சு நிக்கிறானோ? யாரா இருக்கும்? யாரா அது?